ஹாய் கைஸ், நான் தான் உங்க டெக் ப்ராக். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் மொபைல்ஸோட ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூஸை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஸோ அது என்ன மொபைல்னா, இப்போ லேட்டஸ்டாக லான்ச் ஆக போகிற, லான்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஓப்போ f23 5G. ஸோ இந்த மாடலை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு என்னோட ஹைலைட்ஸை நான் ஷேர் பண்ண போகிறேன். எப்பவும் போல தான் ப்ராடக்ட் கையில் கிடையாது, ஏன்னா நமக்கு அந்த ஸ்பான்சர்ஷிப்ல யாராவது வாங்கினாங்கன்னா நமக்கு கொடுத்தாதான் உண்டு. ஓகேங்களா? ஸோ என்னோட சஜஷன்ஸை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஸோ இது உண்மையிலே நல்லா இருக்கா இல்லையா, இந்த ரேட்டுக்கு தான் நல்லா இருக்கா இல்லையா. ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது பெல் ஐகான் பண்ணி அதுல இருந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அதை கிளிக் பண்ணும்போது தான் நான் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு தேடி வாங்க வீடியோவில் போகலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா டிஸ்பிளே பத்தி பேசலாம். இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.72 இன்ச் கொண்ட ஒரு பெரிய டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே கிடையாது, இப்பயே நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதனால என்ன எதிர்பார்ப்பு இப்போ இங்கே இல்லைன்னா, இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை. ஸோ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் இதில் கொடுத்துருக்காங்க. மேபி கொடுத்துருக்கலாம், சரி ஓகே, அவங்க என்ன காரணத்துக்கு அவங்க கொடுக்கல தெரியல. அதில் மட்டும் இல்லாமல் இதோட பிக்சல் பர் இன்ச் எவ்வளோ கேட்டிங்கன்னா, PPA எவ்வளோ கேட்டிங்கன்னா 392 கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, அப்போ அவுட்டோர் யூசேஜஸ் அண்ட் ஸ்க்ரீனோட பிரைட்னஸும் இது எல்லாமே சரி நல்லா ஒரு லெவலுக்கு நல்லா இருக்கும். தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேமராவை பற்றி இப்போ நம்ம சொல்ல வரோம்னா, மெயின் கேமரா தான் ஓப்போக்கு எப்போவுமே. ஸோ எஃப் சீரிஸ் நல்லா கலக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பப்போ நடுவில் கொஞ்சம் மக்கர் பண்ணாங்க. இப்போ என்னன்னா, கேமரா பார்த்தா பேக்கில் மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் கேமரா 64 மெகா பிக்சலுக்கான 1.7 அப்பேச்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, சரி, அடுத்த மிச்சம் 2 கேமரா அது கொடுத்துருக்காங்க. ஸோ டெப்த்து 2 மெகா பிக்சல், இன்னொரு டெப்த் மைக்ரோன்னு சொல்கிறாங்க, அதாவது மேக்ரோக்கு. ஓகேங்களா? அதை மைக்ரோன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அது அவங்களோட விருப்பம். தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கேட்டிங் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. ஸோ எப்பவும் போல் ஓப்போ எஃப் சீரிஸு செல்ஃபிக்கு தரமான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு பாதிப்பு இல்லை. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட மெயினானது OS. ஸோ இது Android 13 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ColorOS 13.1. ஸோ ரெண்டுமே புது OS தான், இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆனது தான், இவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது நல்ல விஷயம் தான். தென் அடுத்து இதோட பர்ஃபார்மன்ஸ் ஹார்ட்வேரை பற்றி சொல்லணும்னா, ஸ்னாப்டிராகனோட 695 6 நானோமீட்டர் கொடுத்துருக்காங்க. 4 கிடையாது, 5 கிடையாது. தென் எதுக்கு இந்த டெக்னாலஜி இன்னும் பழசாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தெரியல. அதற்கு நான் இது நல்லால சொல்ல மாட்டேன். 695 நல்லா தான் இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் இப்போ 695 ப்ராசஸர் ரியல்மி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அது நல்லா தான் இருக்கு, எந்த ஒரு லேகிங் இஷ்யூஸ் இது இல்லை. ஓகே, நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இப்போ. ஓகேங்களா? ஏன்னா ஒரு 5 நானோமீட்டர் 4 நானோமீட்டர் வந்துருக்கலாம். இன்னும் எவ்வளவோ இருக்கு ஸ்னாப் டிராகன்ல 8th ஜென்ரேஷன் கொடுத்துருக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லை கொடுத்துருக்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? மற்றபடி அதில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு USB டைப் LPDDR4X தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அட்ரினோ மெயினாக கிராஃபிக்ஸ். ஓகேங்களா? கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 619 அதே கிராஃபிக்ஸ் 619 கொடுத்து ரொம்ப அதே இடத்துல இருக்காங்க. எந்த ஒரு அப்பும் எந்த ஒரு புஷ்அப்பும் இல்லை. ஓகேங்களா? அடுத்ததான் மெயினான சொல்லணும்னா பேட்டரி. ஸோ இந்த பேட்டரி சொல்லும் போது இது 5000 mAh பேட்டரி. அதை பூஸ்ட் பண்ணது 67 watts ஃபாஸ்ட் சார்ஜர், சூப்பர் ஹூக் ஃபாஸ்ட் சார்ஜர். 0 to 50 18 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் பண்றோம். ஓகே, அதை அப்புறம் வச்சுக்கலாம். அதனால பேட்டரியில எந்த ஒரு குறையும் இல்லை, சார்ஜருக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. ஓகேங்களா? நல்லா தான் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரேம் அண்ட் ரோம். மெயினான இந்த மொபைலோட ஹைலைட், அதாவது இந்த மொபைலுக்கு ஏதாவது ஒரு ஹைலைட் இருந்தே ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஹைலைட் வேற ஒன்றும் இல்லை, இந்த செல்ஃபி கேமராவும் சரி, அண்ட் இந்த மெயின் ஸ்டோரேஜ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 8GB ரேமுக்கு 256 வேரியன்ட் இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாகவே இந்த ப்ரைஸ் ரேட்டுக்கு இந்த ஃபோன் இதுக்காக தான் செஞ்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஆனால் அது அந்த ப்ரைஸ் ரேட்டுக்கு கொடுத்தது ஓகே, அதில் எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் ரொம்ப மொக்க சொல்ல மாட்டேன். அந்த ரேட்டுக்கு இது ரொம்ப ஒர்த்து தான் நான் சொல்லுவேன், ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும், இன்டர்னல் மெமரியை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதோட ப்ளூடூத் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5.1 கொடுத்துருக்காங்க. 5.3 லான்ச் ஆயிடுச்சு, இன்னும் 5.1 தான் இருக்கேன். ஸோ கனெக்டிவிட்டி ஓகே, நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். அண்டு யூஎஸ்பியோட அந்த ஃபாஸ்ட் சார்ஜரிங் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இந்த இது பண்ண டிரான்ஸ்ஃபரிங், காப்பி டிரான்ஸ்ஃபரிங் தான் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. யூஎஃப்சிஎஸ் எவ்வளோனா 2.2, ஐ மீன் 3.1லாம் வந்துருச்சு, இன்னும் 2.2 இருக்காங்க. ஸோ அதனால இது எதுக்காக தேவைப்படும் நீங்கள் நினைச்சீங்கன்னா, ஃபைல் டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஐ மீன் சிஸ்டம்லேருந்து ஃபோனுக்கு நீங்கள் காப்பி அண்ட் பேஸ்ட் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்ல கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்.
அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஹிடனாக வச்சுருக்காங்க, நான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டேன். தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. எஸ், ஆடியோ ஜாக் இப்போ நிறைய ஃபோனில் ஆடியோ ஜாக்கே கிடையாது, ஏன்னா எல்லாமே வந்து அவங்களோட பிராண்டான ஒயர்லெஸ் நெக் பேண்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஓப்போ இந்த இடத்துல வந்து நல்ல ஓகே ஆடியோ ஜாக், ஐ மீன் ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ். ஸோ சவுண்டும் சரி அண்ட் ஆடியோ ஜாக்கும் சரி எந்த ஒரு குறையும் கிடையாது, ஓகேங்களா. ஆனால் இதோட மெயினான மட்டமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுதான் இருக்கிறதே எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இந்த அளவுக்கு ஓப்போ ஹைப்பாக கொடுத்துட்டு அவங்க வந்து என்ன கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா செல்ஃபி, ஓகேங்களா. ஏன்னா அதிகமாக மக்கள் செல்ஃபியில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க சொல்லிட்டு அந்த ஹைலைட்டை மட்டும் அவங்க நல்லா வச்சுட்டாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு ஆப் அவங்க வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ரெண்டுத்துக்கான ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்க வீடியோவோட கெப்பாசிட்டி மெயினானது ரெசல்யூஷன் தான். ஸோ ரெண்டுமே 1080 30 FPS தான் கொடுத்துருக்காங்க. 60 FPSல கூட நான் தேடி வீடியோ பார்த்தா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கட்டு, மேபி கொடுத்துருந்தா அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா நான் யூஸ் பண்ணுறேன், நான் ஒரு 4 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நார்சோ, ஓகேங்களா. இந்த மொபைலு 180p 60 FPS இருக்கு, ஆனால் அது இன்னும் 30 FPS தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவும் மேஜர் தான். எந்த அளவுக்கு நம்ம கேமரா எடுக்கணுமோ அதுக்கேற்ற வீடியோ கெப்பாசிட்டி நிறைய பேர் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இது கொஞ்சம் ஸ்லோ தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 4K கொடுத்துருக்கலாம், 4K 24 FPSல 30 FPS கொடுத்துருக்கலாம், கொடுத்துருந்தா நல்ல ஒரு செய்கையாக இருந்திருக்கும் இந்த மொபைலு. ஆனால் அந்த இடத்துல இவங்க குறைஞ்சிட்டாங்க. ஸோ ஓகே, இது என்னடா இது ரேட்டு இப்போ என்னதான் விலைன்னு கேட்டின்னு வச்சுக்கோங்களேன், 24,998, அதாவது 25,000 ரூபாய்க்கு 2 ரூபாய் கம்மி. ஓகே, நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட், ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன், ஓகேங்களா. இது 25,000 ரூபாய்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஒரு 25,000 ரூபாய்க்கு நீங்க ஒரு கேமரா, ஓகே, கேமரா பெஸ்ட் அண்ட் ஸ்டோரேஜ் இம்பார்ட்டன்ட். ஸ்டோரேஜுக்கு நான் எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேன், உண்மையிலே நல்லா இருக்கு. ஆனால் அடுத்து இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராசஸர் இன்னும் பழைய ப்ராசஸர் தான். அடுத்தது கேமராவோட ரெசல்யூஷன்ஸ், வீடியோ ரெசல்யூஷன் ரொம்ப மொக்க, ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி ஏறி இருக்கு. தென் அது இல்லாமல் இது AMOLED டிஸ்பிளே தரலை, அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடையாது. ஸோ 4K இந்த மாதிரி நிறைய குறைகளும் இருக்குது, நிறைகள் இருந்தாலும் குறைகள் இருக்குது. ஸோ அதனால் 25,000 ரூபாய்க்கு நான் ஒரு ஸ்டோரேஜ், எனக்கு ஒரு நல்ல ஸ்டோரேஜ், பேட்டரி நல்லா இருக்கணும், ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்கணும், செல்ஃபி எனக்கு ரொம்ப மெயின், மற்ற எதுவுமே எனக்கு தேவையில்லை, ஆனால் செல்ஃபி எனக்கு ரொம்ப மெயின்னா நீங்கள் தாராளமாக ஓப்போ F23 5G நீங்கள் எடுத்துகிட்டு தாராளமாக போயிடலாம். ஆனால் எனக்கு ஸ்டோரேஜை விட எனக்கு பர்ஃபார்மன்ஸ் மெயின் அண்ட் வீடியோ கிளாரிட்டி மெயின். ஸோ இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு இதை விட நிறைய ஸ்பெக்கோட நிறைய மொபைல்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா, ஓகேங்களா. என்னோட அபிப்பிராயம், நான் சொன்னா அந்த செல்ஃபி இதெல்லாம் வந்து பிரியர்களுக்கு இது ஓகே, மற்றபடி எதிர்பார்க்கிறவங்களுக்கு இது வேலைக்கு ஆகுது, ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலோ, என்னோட சஜஷன்ஸ் உங்களுக்கு ஓகே ஓரளவுக்கு ஹோப்ஃபுல்லாக இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் எப்பவுமே பார்த்தது லைக்காவது போட்டுருங்க, ஓகே. அப்போ தான் நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு இருக்கோம், ஓகேங்களா. ஸோ லவ் யூ கைஸ், பை. வேற வீடியோவில் தரமாக வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மாற்றம் வந்து மாறாதது.